அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா உள்ளிட்ட பாலஸ்தீன நிலப்பரப்பிலே சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 40 நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். யுத்தம் ஆரம்பித்து இன்றோடு 510 நாட்களாக இருக்கிறது. இந்த நிலையில யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கூட முன்னுக்கு பின் முரணான தகவல்களோடு ஒவ்வொரு நாளும் முரண்பட்ட செய்திகளோடு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிற அதே நேரத்தில் காசாவை சேர்ந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்த 620 கைதிகளாக பிடிக்கப்பட்ட சகோதரர்களுடைய விடுதலையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ரத்து செய்து வைத்திருந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் மொத்தமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள், அதையொட்டி சர்வதேச மட்டத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் வெளியாகி இருக்கிற செய்திகளை பொறுத்தவரையில் முதல் கட்டமாக காசாவுக்குள்ளே இருந்து 700 அடையாளம் தெரியாத உடல்கள், ஜனாசாக்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜனாசாக்கள் தோண்டப்பட்ட காட்சிகளை எல்லாம் நம்ம வெளிக்காட்ட முடியாது, இந்த ஸ்கிரீனில் நமக்கு காட்ட முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். யூடியூபுடைய கம்யூனிட்டி நிபந்தனைகள் காரணமாக நமக்கு அதை வெளியிட முடியாது. இருந்தாலும் 700 பேருடைய ஜனாசாக்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தினுடைய கருத்து பிரகாரம் இந்த 700 பேரை பற்றிய தகவல்கள் எதுவுமே கண்டறிய முடியவில்லை என்கிறார்கள். அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா 700 பேருடைய உடல்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது, துண்டு துண்டுகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் யார் இருக்கிறார், யாருடைய உறவுக்காரர் என்பதை அறிய முடியாமல் இருக்கிற ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் மிக வருத்தத்திற்குரிய செய்திகளாக இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த யுத்த காலப்பகுதிகளில் பாலஸ்தீனில் கைது செய்யப்படுகிற, அதே நேரத்தில் கொல்லப்படுகிற, ஷஹீதாக்கப்படுகிற சகோதரர்களுடைய உடல்களை எடுத்து சென்று உடல் உறுப்புகளை கூட திருடினார்கள் என்கிற பாரிய குற்றச்சாட்டுகளை பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் முன்வைத்துக் கொண்டே இருந்தது. அப்படி உடல் உறுப்புகள் திருடப்பட்ட ஜனாசாக்களாக இருந்தால் அவர்களுடைய உடல் அடையாளத்தை கண்டறிவது மிக மிக கடினம். அதை தாண்டி நம்ம இவங்களை யாருன்னு கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் இந்த 700 ஜனாசாக்களுக்கும் DNA டெஸ்ட் எடுக்க வேண்டி வரும். இந்த DNA காசாவில் இருக்கக்கூடிய 25 லட்சம் மக்களில் யாருடன் ஒத்துப்போகிறது என்பதை கணித்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டி வரும். இப்படியான ஒரு மிக நீண்ட ப்ராசஸுக்கு காசா தற்போதைய நிலையில் செல்ல முடியாது என்கிற ஒரு அவலமான நிலையும் பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நாம் கவலையோடு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில தான் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஏற்பட்ட யுத்த நிறுத்தம், சமாதான உடன்படிக்கையின் கடைசி விடுதலை இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 32 பேரை பாலஸ்தீன போராளிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இஸ்ரேலியர்கள் இறுதியாக 620 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒப்பந்தமும் எட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இறுதியாக 4 பேருடைய உடல்களை, ஜனாசாக்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிடத்தில் ஒப்படைச்சிருந்தாங்க. அதில் ஷிரி பிபாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய உடலும் இருந்தது, அவருடைய 2 குழந்தைகளுடைய உடல்களும் இருந்தது. ஆனால் ஷிரி பிபாஸினுடைய உடல் அதுவல்ல, அது பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு சகோதரியினுடைய உடலுடைய பாகங்கள் என்று பின்னர் இஸ்ரேல் கண்டறிந்திருந்தது DNA டெஸ்ட் மூலமாக. அதற்கு பகரமாக ஷிரி பிபாஸினுடைய ஒரிஜினல் உடலை தேடி மீண்டும் ஒப்படைத்திருந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதற்கு பிறகுதான் இன்றைக்கு 620 சகோதரர்களுடைய விடுதலை நடைபெற்றிருக்கிறது. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு முழுவதும் மகிழ்ச்சி பொங்குகிற காட்சிகளாக, ரமலான் நெருங்குகிற நேரத்தில் மிக அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக இந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், சிறையில் இருந்து விடுதலையாகிற சகோதரர்கள் தான் இந்த வெள்ளை கலர்ல ஒரு Dress போட்டிருக்கிறாங்க. இது இஸ்ரேல் அவர்களுக்கு அணிவித்து அனுப்பிய ஒரு டி-ஷர்ட்டாக இருக்கிறது. அந்த டி-ஷர்ட்ல பின்புறம் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறாங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டி-ஷர்ட்டை மாற்றி உடுத்திருக்கிறாங்க. உள்ள போக வேண்டிய பகுதி வெளியிலையும், வெளியில இருக்க வேண்டிய பகுதி உள்ளேயும் இருக்கிறது. பஸ்ஸில் ஏறினத்தோட டி-ஷர்ட்டை மாற்றி அத்தனை பேருமே அணிந்து கொண்டார்கள். ஏன்னா
பாலஸ்தீன மக்களுடைய உணர்வு பாலஸ்தீன மக்களிடத்தில் உறுதியாக இருக்கிறது. எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலுக்கான விளம்பரத்திற்கு அவர்கள் துணை போய்விட மாட்டார்கள். அவங்க ஒரு விளம்பர நோக்கத்தில் அதை செஞ்சாங்க, அதை மறைத்து டி-ஷர்ட்டை மாற்றி அணிந்து கொண்டார்கள். வெளியே வந்ததோட சஜதா சுக்கூர் செய்யக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்குறீங்க. பூமியில் விழுந்து அத்தனை பேருமே காசாவினுடைய மண்ணுக்கு வந்ததோட, அதே போன்று வெஸ்ட் பேங்கினுடைய மண்ணுக்கு வந்ததோட கீழே விழுந்து என்ன பண்றாங்கன்னா இறைவனுக்கு சுக்கூர் பண்ணுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அருள் காரணமாகத்தான் நாங்கள் வெளிவந்தோம், உன்னுடைய அருள் இல்லாவிட்டால் எங்களால் விடுதலையாகி இருக்க முடியாது இறைவா, நீதான் அனைத்துக்கும் பொறுப்பாளன் என்கிற இறைவன்கிட்ட போய் அத்தனையுமே ஒப்படைக்கக்கூடிய பணிவின் உச்சகட்டத்தை வெளிக்காட்டுகிற ஒரு செயல்பாடு தான் இந்த சுஜூதுல விழக்கூடிய ஒரு தன்மை. இஸ்லாமிய மார்க்கத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடைபெறும் போது சஜதா சுக்கூர் என்கிற ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக கீழே விழுந்து நம்ம சுஜூது பண்றது, அந்த ஒரு சஜதாவைத்தான் அவங்க எல்லாம் பண்றாங்க. எங்களால் எதுவுமே நடக்கலை, எங்களுடைய பேச்சுவார்த்தைகளால் எதுவுமே நடக்கலை, நாங்கள் யுத்தம் பண்ணினதுனால இது நடந்ததுன்னு அர்த்தம் இல்லை, இதுக்கான காரணம் இறைவனுடைய அருள் மாத்திரம்தான் என்கிற இறைவன்டையே கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பணி இது. நமக்கு தெரியும், மக்கமா நகரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுகிற நேரத்தில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா என்கிற அத்தியாயத்தை அல்லாஹு தாலா இறக்கியிருந்தான். அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் வருகிற போது நபியே நீங்கள் இறைவனை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்கிற கருத்துப்பட இறக்கப்பட்ட வசனம் அது. எதற்காக அல்லாஹ் இதை இறக்கினா, உங்க டேலண்ட்ல எதுவுமே நடக்கலை, என்னால் தான் நடந்துச்சுங்கிறத காட்டுறதுக்காக. அதையே தான் தற்போது இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, எங்களுடைய டேலண்ட்ல நாங்கள் வெளிவரல, இறைவனுடைய அருளால் வெளிவந்திருக்கிறோம் என்கிற விதமாக சுஜூது செய்யக்கூடிய காட்சி பதிவாகி இருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம், சிறையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி இவங்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம். ரொம்ப வயதான நிலையில விடுதலையாகி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு சிறையிலிருந்து விடுதலையாகி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களாக இருக்கிறார்கள். விடுதலை செய்யப்பட்ட சகோதரர்கள் காசாவுக்கு வந்ததோட அல் ஜசீராவுக்கு வழங்கிய பேட்டிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு ரொம்ப களைப்பாகவும் ஓவர் பசியாகவும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 16 மாதங்கள் நாங்கள் பசியில் வைக்கப்பட்டோம், களைப்பு உண்டாக்கும் விதமாக ரொம்ப தொந்தரவு செய்யப்பட்டோம், தண்டிக்கப்பட்டோம், எங்களுக்கு உலகத்தில் தர முடியாத அளவுக்கு உண்டான தண்டனைகள் எல்லாம் கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய பசியையும் கஷ்டத்தையும் இன்றைக்கு ஊடகங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல், இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்கள்ல 43 பாலஸ்தீனியர்கள் ஆயுள் தண்டனையும் நீண்ட நெடிய தண்டனைகளும் பெற்றவர்கள். நீண்ட காலம் டிடென்ஷன் ஆர்டர்ல இருந்தவங்க, அதே மாதிரி ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் 43 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் வெஸ்ட் பேங்கை சேர்ந்தவங்க. அதே போன்று 6 பேர் கிழக்கு ஜெருசலத்தை சேர்ந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 97 பேர் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து தற்காலிகமாக எகிப்துக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், எகிப்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை செய்யப்பட்டவர்கள் 97 பேர். அதே போன்று ஆயுள் தண்டனை அல்லது நீண்ட தண்டனை அனுபவித்து வரக்கூடிய 11 பேர் காசாவை சேர்ந்தவர்கள், அவர்களும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 பஸ்கள்ல அவங்க அத்தனை பேரும் அழைத்து வரப்பட்டார்கள். காசாவில் கைது செய்யப்பட்ட மொத்தம் 445 சகோதரர்கள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஏன்னா இந்த விடுதலையினுடைய லிஸ்ட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை காரணமாக விடுவிக்கப்பட்டவர்கள் அதிகமானவங்க வெஸ்ட் பேங்கை சேர்ந்தவங்க. அங்குதான் நிறைய பேரை கைது பண்ணிட்டு போனாங்க. பழைய கைதிகள், இந்த யுத்தத்துக்கு முன்னாடியே கைது செய்யப்பட்ட பல பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் முதல் தடவையாக 445 காசாவை சேர்ந்த சகோதரர்கள் இம்முறை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் மீதமுள்ளவங்க அத்தனை பேருமே வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை சேர்ந்த சகோதரர்கள். 97 பேர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஈஜிப்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்றைக்கு ரிலீஸ் ஆன சகோதரர்களிடத்தில் எடுக்கப்பட்ட பேட்டிகள் அவர்கள் சொன்ன மேலும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, எங்களுடைய கபருக்குள் இருந்து நாங்கள் மீண்டு வந்ததை போன்று இருக்கிறது, எங்களுடைய புதைகுழிகளில் இருந்து நாங்கள் மீண்டு வந்ததை போன்று இருக்கிறது என்று சொல்லி ரமல்லாவில் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன கைதியாக இருந்த யஹ்யா ஷீதா என்கிறவர் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டிகளில் இந்த சிறையினுடைய அவலத்தை பற்றி, பட்ட கஷ்டத்தை பற்றி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நாங்க வெளியேற்றப்பட்ட அந்த துன்பம்ங்கிறது நரகத்தில் கபருக்குள்ள துன்பத்தை அனுபவிச்சுட்டு உங்களுக்கு ரிலீஸ் கிடைச்சா எப்படி
இருக்கும்னு நீங்க நினைப்பீங்களோ அது மாதிரி தான் நாங்க உணர்ந்தோம். நரக வேதனையாக, கபரு வேதனையாக அதை உணர்ந்தோம். அவ்வளவு துன்புறுத்தப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு, எந்த ஒரு கைதியும் சொந்த விடுதலைக்காக 2 முறை தாமதப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார். நாங்கள் அப்படி தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறோம். மலைகள் கூட தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் என்கிறார். இந்த வேர்டுக்கு நம்ம டெஃபினேஷன் பண்ண தேவையில்லை, நம்ம யாருமே இதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. அவர்கள் பட்ட கஷ்டம் எப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன? மலைகள் கூட தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், அதை உங்களுக்கு விளங்க வைப்பது மிக மிக கடினம் என்று சொல்லி இன்றைக்கு பேசும்போது எனக்கு இதுக்கு மேல பேச முடியல, ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்ன காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விடுதலை செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை அணிவிச்சு தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், எல்லோருக்குமே ஒரு வகையான வெள்ளை கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸில் முதுகுப்புறமாக ஒரு அரபுல ஒரு வாசகத்தை எழுதியிருந்தார்கள். வெள்ளை ட்ரெஸ்ஸில் கருப்பு எழுத்தில் எழுதப்பட்டிருந்த வாசகம், எங்களது எதிரிகள் அழிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் அவர்களை பின்தொடர்வோம் என்கிற கருத்தில் தான் அவர்கள் அந்த வாசகத்தை இஸ்ரேல் எழுதியிருந்தது. எதிரிகள் என்று யாரை சொல்றாங்கன்னா பாலஸ்தீன் மக்களை சொல்றாங்க. பாலஸ்தீன மக்கள் அழிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் அவர்களை பின்தொடர்வோம் என்று சொல்லி அவங்க எழுதியிருந்த ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டு அனுப்பினாங்க. அங்க இருந்த வந்த சகோதரர்கள் 620 சகோதரர்களுமே பஸ்ஸுக்கு 12 பஸ்ஸில் ஏற்றப்பட்டாங்க. பஸ்ஸில் ஏறினத்தோடு என்ன செஞ்சிட்டாங்கன்னா டிஷர்ட்டை கலட்டி மற்ற பகுதிக்கு மாற்றி வெளிப்புறம் உள்புறமாகவும் உள்புறம் வெளிப்புறமாகவும் அணிந்து கொண்டார்கள். வெளியே வந்ததோடு என்ன பண்ணாங்கன்னா ஆண்கள் அத்தனை பேருமே அவர்களுடைய டிஷர்ட்டை கலட்டி கீழே போட்டு காலால் மிதித்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இது ஏன் நாடு, ஏன் நாட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னையே கொள்ளுவேன் சொல்லிக்கிட்டு என்னையே பின்தொடர்ந்து வருவேன் சொல்றியா? நீ எத்தனை முறை என்னை கைது பண்ணாலும் நான் உனக்கு எதிரானவன், என்னுடைய நாட்டை மீட்டே தீருவேன் என்கிற கருத்துப்பட அவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு நடந்து கொண்ட காட்சிகளும் இன்றைக்கு காசாவிலே நடந்தேறியது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனியர்களை, காசாவினுடைய மக்களை இஸ்ரேல் எங்கே தடுத்து வைத்திருக்கிறார்கள், எந்தெந்த பிரிசன்ல வச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்குது. நீங்க பார்க்கலாம், இஸ்ரேல் நிறைய சிறைச்சாலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய டிடென்ஷன் ஆர்டர்ல எங்கெங்கெல்லாம் ஆக்களை வச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி கைதிகள்